Hi all, welcome to the channel. So Monday ஓட index analysis தாங்க பார்க்க போறோம். This is for November 25. So Nifty and Bank Nifty ஓட profile எப்படி build ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி வந்து ஒரு quick update பார்த்தீங்கன்னா ஒரு 45 stocks வந்து F&O listல வந்து add பண்ண போறாங்க right from November 29th. அதோட ஒரு separate வீடியோவும் நம்ம வந்து post பண்ணியிருக்கோம். So அதை வந்து நீங்க go through பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எஃப்என்ஓல ஆட் பண்ண போறாங்க. அதோட என்டையர் டீடைல்ஸ் எல்லாமே நவம்பர் 28, அதாவது லாட் சைஸா இருக்கட்டும். ஸோ ஃபர்தரா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நவம்பர் 28ஆம் தேதி வந்து செப்பரேட் சர்க்குலரா வரும். பட் 29லேருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ ஃபியூ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஸோ எல்ஐசி, இது எல்லாமே வந்து ஆட் ஆக போகுது. அதோட லிஸ்ட்டும் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அண்ட் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே நம்ம நிறைய வாட்டி பேசின ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,900 to 24,000. ஸோ நிறைய வாட்டி நம்ம வந்து பேசியிருக்கோம். அதோட பர்ஃபெக்டா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரியோர் டே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே நம்ம இந்த பீபாக் பத்தியும் பேசியிருந்தோம். ஸோ இந்த பீபாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த லெவலை பத்தி நம்ம பார்த்திருப்போம். தட் இஸ் 23,350. மார்க்கெட் இந்த லெவலை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத ஸோ அதோட டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதர் செக்டார்ஸ் வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லயும் பார்த்துருந்தோம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து நம்ம லைவ் ட்ரேடிங் செஷனும் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றோம். பிளஸ் நம்ம வந்து இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எவ்ரி சிங்கிள் டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோவா போஸ்ட் பண்றோம் இல்லையா? ஸோ லைவ் மார்க்கெட்லயும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதர் செக்டார்ஸ் ஆர் சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க நிஃப்டிக்கு. பட் பேங்க் நிஃப்டிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பெருசா இல்லைனாலும் நிஃப்டி வந்து அதர் செக்டார்ஸ், நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஐடி எல்லாமே நல்ல சப்போர்ட் இருந்ததுனால நிஃப்டி வந்து நல்ல ஸ்டேபிளா இருந்தாங்க. ரைட் ஃப்ரம் மார்னிங்ல இருந்தே, ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த பீரியட்ல இருந்து மார்க்கெட் 9:15 வந்து ஓப்பன் ஆனதுல இருந்தே மார்க்கெட் இந்த பீபாக்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பாருங்க நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி, நல்ல ஸ்மார்ட் மணியோட எவிடென்டான ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ டி பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா டி ஃபாலோட் பை இ ஃபாலோட் பை எஃப், அதாவது நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு ஸ்மார்ட் மணி பையிங்க எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்மார்ட் மணி இல்லாத ஒரு பையிங்க எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத போட்டிருப்போம். அதாவது பிக் மணி டேஸ்ல பிக் மணி பையிங்கோ செல்லிங்கோ நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கன்விக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். அதுதான் இங்க நடக்குது பாத்தீங்களா? பையர் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே போகணும். ஸோ எப்பவுமே என்னன்னா எனக்கு இங்க இருக்கிற பையர் அடுத்த பீரியட்ல அடுத்த 30 மினிட்ஸ்ல அடுத்து மேல ஏறணும், அடுத்த பையர் அடுத்த மேல ஏறணும். அப்பதான் அது வந்து ட்ரெண்டிங் டேவா மாறும், ரேலி கொடுக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஸ்மார்ட் மணி டேல உங்களுக்கு எவிடென்ட்டா கிடைக்கும். அது வந்து ஒரு ட்ரேட் கன்விக்ஷன் கொடுக்கும். ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சுட்டே போவாங்க. தே ஜஸ்ட் லீவ் த ஃபுட் பிரிண்ட்ஸ். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம அப்டேட் ட்ராக் பண்ணிட்டே போவோம். அதுதான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு டூலா ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபுட் பிரிண்ட் வந்து ஓடிஎஃப். இந்த ஓடிஎஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சு கேரி பண்ணிட்டு போறாங்க. ஐபியோட எக்ஸ்டென்ஷனை ப்ரொவைட் பண்ணி டபுள் கன்ஃபர்மேஷனா பையிங் சிங்கிள் பிரிண்ட்டும் பிளேஸ் பண்ணி மார்க்கெட்டை டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் 24,000 தாண்டல. ஆனா 23,900 ஜோனை வந்து பர்ஃபெக்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட். ஆனா 24,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப 23,900 தாண்டியும் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ண முடியல பெருசா. அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்க ஒர்க் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஏன்னா இது நம்ம செல்லிங் எக்ஸஸா நிறைய நாள் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த நாட்கள்ல நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல் 23,900 to 24,000. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்தரா பாத்தீங்கன்னா பீபாக்க வந்து சப்போர்ட்டாவும் நம்மளுக்கு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்ட் சப்போர்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சிங்கிள் பிரிண்ட் அண்ட் ஓடிஎஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை தொடர்ச்சியா வந்து இந்த லெவல்ல இருந்து மேல வராங்க. தட் இஸ் அந்த பிஓசில இருந்து இந்த இந்த க்ளோசிங்ல இருந்து மேல வராங்க அப்படின்னா 24,000ன்றது. ஏன்னா 24,000ன்றது ஒரு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கூட, அதுக்கு ப்ரியோர் டைம்ஸும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது. ஸோ 24,000 தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா நிஃப்டிக்கு தேவை. ஸோ அதை தாண்டி ஒரு அக்செப்டன்ஸ் 24,000 ஜோன்ல தேவை. அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் would be 24,000. செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா 24,150 to 200. ஏன் இந்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேல வந்து
இந்த டேல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, 12ஆம் தேதி நவம்பர் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண லெவல் பாத்தீங்கன்னா 150 to 200 பிஓசி லெவலும். ஸோ இது என்டையரா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் வந்தவங்க யாருன்னா ஸ்மார்ட் மணி செல்லிங். ஸ்மார்ட் மணி செல்லிங் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் டவுன்ல கொடுத்துருக்காங்க. 23,921 ஜோன்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் சில நாட்கள் கீழே தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து வந்த ஸ்மார்ட் மணி ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க. வந்தவங்க ஸ்மார்ட் மணி. ஸோ திரும்பவும் இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங் ஜோனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. விச் இஸ் 150 to 200. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்மார்ட் மணி நம்ம பார்க்குறோம்னா திரும்பவும் அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தே கேன் ஆல்சோ டிஸ்அப்பியர். அவங்க வேற வேற லெவல்ஸ்ல கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த லெவல்ல அவங்க வந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டை நம்ம கலெக்ட் பண்றோம். அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்கலான்ற ஒரு கன்விக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆகுது. ப்ரொஃபைல் ஃபர்தரா மண்டே எப்படி பில்ட் ஆகுதுன்றத பொறுத்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியுமா இல்லையான்றத ஃபர்தர் கன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம லைவ்ல பார்ப்போம். ஸோ 150 to 200 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கிராசிங் திஸ் கண்டிப்பா இது வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன் இல்லையா? 24,400 சாரி 24,150 to 24,200 and 24,400 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே நிஃப்டிக்கு டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் டவுன் சைட்ல வராங்க அப்படின்னா பிஓசி குட் பி த இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அதாவது மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லலாம், இல்லை இனிஷியல் சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ 23,600 இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கும் முன்னாடி இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு சப்போர்ட்டா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணோம். தட் இஸ் 23,800. ஸோ இந்த லெவலை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோங்க. எதுல இந்த டேலேருந்தே பேசியிருக்கோம். அதாவது 13ஆம் தேதி நவம்பர்ல இருந்தே இந்த 23,800ன்ற லெவல் கிட்ட மார்க்கெட்டை விடல. அடுத்த 2 நாள் கீழே தள்ளிட்டாங்க. மார்க்கெட் திரும்பவும் மேல வராங்க. மேல வரும்போது க்ளோசிங் அந்த நாள்ல கீழே தான் நடக்குது. திரும்பவும் மார்க்கெட் நான் லாஸ்ட் வர்க்கிங் டே ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து அந்த 23,800க்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ 23,800 வந்து ஒரு இனிஷியலா மைனர் சப்போர்ட் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சிங்கிள் பிரிண்ட் எரேஸ் ஆகாம ஆக்டிவா அப்படியே இருக்கும். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்றாங்களா கீழே வரவங்க அப்படின்றத பார்க்கணும். சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூ பண்ணும் மேல. இன்கேஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட் கீழே எரேஸ் ஆயிட்டு கீழே வராங்க அப்படின்னா இன்ட்ராடேல பிஓசியா கிரியேட் பண்ண ஒரு லெவல் 23,600 இந்த லெவல்ல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் பெஸ்ட் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த பீபாக். ஏன்னா இந்த பீபாக் தான் ஒரு ஸ்மார்ட் மணியோட ஸ்மார்ட் மணி ஒரிஜின் ஆன ஒரு இடம். அதாவது ஸ்மார்ட் மணி நல்லா வந்து எவிடென்ட்டா சப்போர்ட் எடுத்து வந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த பீபாக் தான். ஸோ தட் இஸ் 23,370 to 23,400 ஜோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் ஃபார் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே இனிஷியலா 3 லெவல் ஆஃப் சப்போர்ட். அண்ட் பல டைம் நம்ம பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா so far untested level is 23,200 to 250 zone. ஸோ திரும்பவும் மார்க்கெட்டை வந்து அந்த டேல அன்னைக்கு வந்திருக்காங்க நம்ம பார்த்தா மாதிரி 260 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இன்னும் இந்த லெவலை பிரேக் பண்ணல. பட் அதுக்கு இந்த பீபாக்கை அவங்க பிரேக் பண்ணணும். ஸோ இனிஷியலா நம்ம சப்போர்ட்ஸ் எல்லாமே நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம். அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் கோயிங் டு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து லைக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் கம்மியா தெரியுது. அதனால எனக்கு வந்து தெரியல உங்களுக்கு வந்து அந்த ரிசீவ் ஆகுதா. ஏன்னா பாக்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வீடியோ, அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும். பிகாஸ் அது தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து இன்னும் இந்த அனாலிசிஸை வந்து கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை இன்னும் வந்து நம்ம இன்னும் பெட்டரா வந்து கன்வே பண்றதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்றது இருந்ததுன்னா அது தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த லைக் மூலியமா நீங்க தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். இதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு டேட்டாவை புரிஞ்சு ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்மார்ட் மணி பையிங் வந்து லாஸ்ட் நாள் வந்திருக்காங்க. பட் இது லாங் டேர்ம்ல நீங்க பாத்தீங்க ரிலையன்ஸை பொறுத்தவரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் ஆன் ரைஸ்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ரிலையன்ஸை பொறுத்தவரையும்
பிரைஸ் மேல வருது ரிஜெக்ட் ஆகுது, பிரைஸ் மேல வருது ரிஜெக்ட் ஆகுது, பிரைஸ் மேல வருது ரிஜெக்ட் ஆகுது, பிரைஸ் மேல வருது ரிஜெக்ட் ஆகுது. இது 5th டைம் பிரைஸ் மேல வந்து கரெக்டா அங்க க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சாலும் இது நல்ல ஒரு லாங் டேர்ம்ல செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரிலையன்ஸை பொறுத்தவரையும் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலுங்க. 1280 to 1300. இங்க இந்த 20 பாயிண்ட்டுக்கு ரிலையன்ஸை பொறுத்தவரையும் ஒரு ப்ராப்பர் அக்செப்டன்ஸ் இல்லை. ஆனா லாஸ்ட் நாள் நல்ல பையிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இந்த லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ப்ரொஃபைல்ல. அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்குள்ள வந்து ஸோ ட்ரைனிங்கோட அப்டேட்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்கு. பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன். ஸோ எவ்ரி சிங்கிள் டே மண்டே டு ஃப்ரைடே வரையும் நம்ம என்னெல்லாம் வந்து ப்ரொஃபைலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக யூனிக்காக பார்க்குறோமோ அது எல்லாமே ஷேர் ஆகிட்டே இருக்கும். நாலேஜ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட நாலேஜ் வந்து அதில் வந்து டீப்பாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபைலும் பில்ட் ஆகுறதுல ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்சியேஷனை நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா இது ஏன் நம்ம கத்துக்கணும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல அப்படின்றத வந்து நான் இம்பார்ட்டண்டா சொல்ல வரேன். அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலா நம்ம கத்துக்க போறது இல்லை, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூலா எடுத்துக்கிறோம் மார்க்கெட் ப்ரொஃபைல. ஸோ மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு ஃபேக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் மார்க்கெட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, மறுநாள் அதே இடத்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ அந்த முந்தின நாள் ரைஸ் ஆனது என்ன, உண்மையாலே அது என்ன, ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இங்க அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயம் ட்ரூவா நடக்குதா ஃபேக்கா நடக்குதா? ட்ரூவா நடக்குது அப்படின்னா அதோட கண்டினியூட்டி என்ன, ஏன் மிஸ் ஆகுது? ஃபேக்கா நடக்குதுன்னா ஓகே அதோட ரீசன் இதுதான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம அதாவது ஃபெயிலியர் ஆகுற இடத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சக்சஸ் வந்து ரிட்டைன் ஆகுதோ இல்லையோ நம்மளோட கன்விக்ஷன் வந்து நிற்கும். ஸோ சக்சஸும் அது தேடி வரும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஃபெயிலியர்ஸ் ஆகுற இடம்லாம் மார்க்கெட்ல எங்கெல்லாம் வந்து ஏமாத்துறது நடக்குதோ ஒரு ஃபேக்கான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பியூட்டிஃபுல்லா பிரிச்சு காட்டும். ஸோ மார்க்கெட்ல எது ட்ரூவா நடக்குது ஃபேக்கா நடக்குது, எது விஷயம் இம்பார்ட்டண்டா நடக்குது, எங்க ஸ்மார்ட் மணி வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இதுல ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே ரெகுலர் வீடியோஸ் ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அதில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் நாள் இந்த 3 இம்பார்ட்டன்ட் பிஓசிஸ் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தோட பேட்ச் பற்றி நான் சொல்லிடுறேன். டிசம்பர் பேட்ச் வந்து ஒரு சில பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து யார் வந்து ரெடி ஃபார் த டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ்க்கு வந்து ரியலா டிஸ்கவுண்ட் இருக்கு. திவாலியோட டிஸ்கவுண்ட் அப்படியே கேரி பண்றோம் இந்த மந்த்துக்கும். பிகாஸ் டிசம்பர் மந்த்ல வந்து நம்ம இந்த பேட்சை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து தேங்க்ஸ், ரியலி தேங்க்ஸ். அண்ட் டிசம்பர் பேட்ச்க்கு ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் என்ரோல் பண்றவங்களுக்கு தெர் இஸ் அ டிஸ்கவுண்ட். அகெயின் திவாலியோட டிஸ்கவுண்ட் இந்த மந்த்தும் கேரி ஆகுது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரக்சர்டா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கைண்ட்லி கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்றோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல நீங்க லேர்னிங்கா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் பட்டன்ல போயிட்டு நீங்க அந்த மாதிரி ரெகுலரா வரலாம். இல்ல நான் வந்து ஸ்ட்ரக்சர்டா மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு ப்ரியோர் ப்ரெடிக்ஷன் வித் டேட்டாவோட நம்ம வந்து பண்றோம். அப்படி லேர்னிங்கா எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ட்ரைனிங்க்கு வந்து கத்துக்கலாம். ஸோ எனிவே நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல நல்லா கத்துக்கிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு நல்ல ப்ரொஃபைல கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கன்விக்ஷன் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3 நாள் ஒரே இடத்துல பிஓசி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 5-6 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 51,000க்கு மேல க்ளோசிங் நடக்குது பேங்க் நிஃப்டியில. ஸோ 51,000க்கு மேல க்ளோசிங் இன் பேங்க் நிஃப்டி நடந்திருக்கு. ஃபர்தரா 51,000க்கு மேல பேங்க் நிஃப்டிக்கு மண்டேல ஆர் நெக்ஸ்ட் வீக்ல அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இதை கண்டினியூ பண்ணும், ஃபாலோ த்ரூ நடக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். 51,000 லெவல் வந்து சப்போர்ட்டா இனிமேல் ரியாக்ட் ஆகிறதுக்கு மார்க்கெட் அந்த ப்ரொஃபைல்ல அந்த ஹிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பாருங்க 51,000 வந்து ரியாக்ட் ஆகுதா அப்படின்றத. ஸோ இந்த லெவலுக்கு மேல பேங்க் நிஃப்டி வராங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் நாள் என்ன நடந்திருக்காங்கன்னு பாருங்க. பெருசா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி அளவுக்கு போக முடியல.
பட் இன்ஸ்பைட் நம்ம பார்த்திருந்தோம் இந்த பீபாக் வந்து நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 5900லேருந்து 51,000. ஏன்னா இந்த பிஓசிக்கு அப்புறம் 2 நாட்கள் கீழே இருக்காங்க, திரும்பவும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து வந்தாங்க, ஆனா ஃபெயிலியர் ஆகி கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னு பார்த்திருந்தோம். மார்க்கெட் கீழே தள்ளியிருக்காங்க. பட் அந்த ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டும் ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் ஆகுது. பட் அதுக்கு ப்ரொஃபைல்ல வந்து டேட்டாவோட நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பாருங்க, மார்க்கெட் கிட்டத்தட்ட 1:45 மணி வரையும் இந்த பிஓசி தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஓசி வந்து அலோவே பண்ணல. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல போய் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 145 வரையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டாக்டா இருக்கு. எப்போ கிரியேட் ஆன ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 13th நவம்பர். ஸோ அது அந்த அளவுக்கு ஐபி எக்ஸ்டென்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பேங்க் நிஃப்டி. ஸோ 51,000க்கு மேல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் would be 51,200. அதுதான் வந்து ப்ரியார் டே, லாஸ்ட் ஒர்க்கிங் டேவோட இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. this could be the first level 200 to 250. அண்ட் த செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸஸை வந்து அதுக்கப்புறம் 5 நாள் கிளியர் பண்ண முடியல. ஸோ 51,400 to 450 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 2 சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது என்னைக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12th நவம்பர் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணி அடுத்து 5-6 நாள் கீழே வச்சிருக்காங்கன்னா அப்ப இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் தானே. ஸோ இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ்ல எங்க வேணா ரிஜெக்ட் ஆகலாம். 51,600, 51,800. ஸோ இவங்க எங்க வேணா ரிஜெக்ஷன் ஜோனை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்சைட். அண்ட் டவுன் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 51,000க்கு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன் வந்து போயிடுச்சு. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து பேக் டு ஃபார்மா அதே இடத்துக்கு வராங்க அப்படின்றது தெரியுது. அந்த 51,000ன்றது ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து 50,600 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி 5,600 and 5,400 இது ரெண்டுமே வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 5,400 கிட்ட நம்ம வந்து அன்னைக்கும் லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும் பார்த்தோம், 3 பிஓசியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மேல 3 பிஓசி இருக்கு, கீழே 3 பிஓசி இருக்கு. மேல இருக்கிற லெவல் 51,000, கீழே இருக்கிற 3 பிஓசியோட லெவல் 5,400. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச். below this level of course 50,000 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல தடவை நம்ம பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ மண்டே எப்படி ப்ரொஃபைல் பில்ட் ஆகுதுன்றதை நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. ஸோ லைவ்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ப்ரொஃபைல் பில்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கன்விக்ஷன் வந்து அந்த லெவல்ஸ்லேருந்து கிடைக்குது. அதை நம்ம எவ்ரி சிங்கிள் டே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பிரைவேட் பேங்க்ஸை பொறுத்தவரையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அகெயின் 3 days பிஓசி வந்து பிஓசியை சேம் லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைவேட் பேங்க்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி பிஓசியில் பிளேஸ் பண்ணியிருக்கிறதும் 3 daysக்கு கண்டினியூஸாக பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ வித் தட் நோட் ஐ எம் closing the session. ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஃபார் கண்டினியூட்டி ஆஃப் நிஃப்டி இண்டெக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு தெளிவும் எனக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். பட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்ஸ் ஆல்.